70-80 மிஸ்டு கால் வந்திருக்கும் எனக்கு. நான் அட்டன் பண்ணவே இல்ல. ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னு சொன்னாரா சார்? அவர் வந்து எங்க பேபி பார்க்க வந்திருந்தாரு. பேபி இன்னும் பிறந்தவர் வரவே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேன், சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தேன், எல்லாம் முடிச்சாச்சு. வீட்டுல இருந்து 4வது பில்டிங் தான் வந்து இது பஸ் ஸ்டாப் சார். பஸ் ஸ்டாப்ல போய் என்ன டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் 3 ஹவர் கழிச்சு வர்றாரு. ஏன் சார், ஒரு ஃப்ரெண்ட வந்து 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படி இப்படி ஒரு மணி நேரம் பேசதானே செய்வோம். அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம சும்மா போன் பண்ணி டார்ச்சர் பண்றதுன்னு வந்து ரொம்ப அது ஒரு காமன் சென்ஸ் இருக்கு இல்லங்கிறதுலாம் வேற விஷயம். ஒரு அக்கேஷன்ல ஒரு 70 கால்ஸ் ஒரு பொண்ணு பண்றாங்க உங்க ஒய்ஃப். கண்டிப்பா ஓகே, அந்த பொண்ணோட 70 காலை நான் எடுக்கல அப்படிங்கறத பத்தி கூட இன்னைக்கு கூட லஜ்ஜை இல்லாம நீங்க சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா? சார் நான் எதுவுமே சொல்ல சார். ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்துங்க, எங்கன்னா பிக்னிக் கூட போங்க, போற இடத்த எனக்கு சொல்லிட்டு போகணும். போற இடத்த சொல்றேன், எங்கப்பா போற கேட்பேன், வெளியில போயிட்டு வந்துடுறேன். வெளியில போறேன், வெளியில நான் எங்க ரோட்டு வெளியிலன்னு கேட்பேன். இல்ல வெளியில போயிட்டு வரேன். நான் 10 தடவை கேட்டாலும் வெளியில போயிட்டு வரேன் தான் சொல்லுவார் தவிர போற இடத்த சொல்ல மாட்டாரு. வெளியில போறீங்கன்னா நீங்க கனவு வீட்டுல இருக்காங்க அவங்க, நீங்க வெளியில போறீங்க, நீங்க வெளியில போற இடத்த சொல்லிட்டு போறது என்ன? அதான் நான் இதே சினிமாக்கு போறேன் என் ஃப்ரெண்டோட, இல்ல ஒரு பீச்சுக்கு போறேன்னு சொன்னீங்க, ஏன் பிரச்சனை வரும்? ஏன் நாங்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டோமா அப்படின்ற மாதிரி நைட்ல கேட்பாங்க சார். அந்த மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்கும் சார் அவர் மூஞ்சி. ஃப்ரெண்ட்ஸோட போங்க 32 எல்லாம் தெரியும். என்ன போர் அடிக்குது அப்படி? போர்லாம் அடிக்கல சார். ஃபேமிலி அதான் சொன்னேன், ஃபேமிலியோட இருக்கிறது அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஒரு தனியா என்ஜாய்மெண்ட்.